ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நேற்றுக்கு விட்டதுலேருந்து இன்றைக்கி குமார சம்பவம் 2வது சர்க்கத்தை கண்டினியூ பண்ணுறேன். அதற்கு முன்னாடி நேற்றுக்கு சொன்ன முதல் சர்க்கத்தை ஒரு சுருக்கமாக சொல்கிறேன், அந்த கதை சுருக்கமாக. முதல் ஸ்லோகத்தில் அஸ்தித்வரஸ்யான் திஷி தேவதாத்மாங்கிற ஸ்லோகத்தினால இமயமலையினுடைய பெருமையை சொன்னார். அதுக்கு அடுத்தது ஒருத்தர்கிட்ட நிறைய குணங்கள் இருந்து ஒரு தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷத்தை பொருட்படுத்தப்படாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இமயமலை ஒரு ராஜா மாதிரி, அந்த ராஜானா சாமரங்கள் வீசணும், அதை தான் அங்கே இருக்கிற பெண் கவரிமான்கள் வீசுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கடுத்தது பர்வதஸ்ய அப்பத்தியம் ஸ்திரீ பார்வதி. பார்வதிங்கிறவர் ஹிமவானுடைய பொண்ணு. போன ஜென்மத்தில் மேனகா தக்ஷர் அவர்களுடைய புத்திரியாக இருந்தால் சதி தேவியை தக்ஷ பிரஜாபதி சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் தக்ஷன் ஒரு யாகம் பண்ணார். அதற்கு சிவனை இன்வைட் பண்ணல. அதனால் சிவனுக்கு கோபம் வந்தது. அவர் வீரபத்ரனை அனுப்பிச்சு அந்த தக்ஷ யஜ்ஞத்தை துவம்சம் பண்ணார். சதி தேவி யோகாக்னியை உண்டு பண்ணி தயார் செய்து அந்த அக்னியில் தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டாள். அப்படி முடிஞ்சது. இந்த ஜென்மத்தில் சதி தேவி பார்வதியாக பிறந்திருக்காள். பார்வதியாக பிறந்ததுனால அந்த பார்வதிக்கு எப்படி படிப்பு எப்படி உண்டானது, எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரியே அதை வர்ணிக்கிறார். எப்படி மானச சரோவர்லேருந்து ஹம்ச பட்சிகள்லாம் கங்கைக்கு வருமோ சரத்காலத்தில், அதே போல் போன ஜென்மத்தில் படித்த படிப்பெல்லாம் பார்வதிக்கு வந்துடுதுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்னால் வர்ணனை பண்ணால் ஒரு ஓவியர் அப்படி வரைஞ்சிகிட்டே இருக்கும்போது அவருக்கு கற்பனை எப்படி ஜாஸ்தியாகிட்டே இருந்து அந்த படத்தை தத்ரூபமாக வரைகிறாரோ அதே போல் வரைந்தார் பார்வதியேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்வதி பெரியவளாகி சிவனுக்கு எவ்வாறு பணிவிடை செய்தாள் அப்படிங்கிறத லாஸ்ட் ஸ்லோகத்தில் சொன்னால், சிவனுக்கு பூஜைக்கு பூவை பறித்து வைக்கிறது, அந்த வேதிகைகள்லாம் க்ளீன் பண்ணுறது, மடி ஜலம் எடுத்து வைக்கிறது, பூஜைக்கு ஹோமத்துக்கு தர்பைகள்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி பணிவிடை செய்தாள்னு சொல்லி நேற்றுக்கு முடிவு செஞ்சோம். இன்றைக்கி 2வது சர்க்கம். இந்த 2வது சர்க்கத்தில் தாரகாசுரனை சொல்கிறா. முதல் ஆரம்பத்தில் அவன் பண்ணுற அட்டகாசத்தையும் சொல்கிறா. அட்டகாசம்னா சாதாரணமாக சொல்லும்போது சமஸ்கிருதப்படி டிப்பிக்கலாக சொல்லணுன்னா அட்டன்னா உறக்கன்னு அர்த்தம், ஹாசன்னா சிரிக்கிறதுன்னு அர்த்தம், உறக்க சிரிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம தமிழில் அட்டகாசம் பண்ணான்னா துவம்சம் பண்ணுறா அந்த மாதிரி அர்த்தங்கிறதுனால தமிழ் இதாக சொல்கிறேன் அட்டகாசங்கிறத தமிழ் படி. இந்த தாரகாசுரனுங்கிறவன் வஜ்ரநகன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் தாரகாசுரனுடைய அப்பா. அந்த வஜ்ரம்னா தண்டர் போல்ட், அதுதான் ரொம்ப ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த வேர்ல்டு. வஜ்ரத்தை வஜ்ரத்தால் தான் உடைக்கணும். அந்த மாதிரி அந்த அந்த தாரகாசுரன் தேவதைகள்லாம் ஹிம்சம் துன்புறுத்துறார். அதனால் தேவர்கள்லாம் பிரம்மாட்ட அதை முறையிடுறா. அப்போது முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா பிரம்மாவை. சொல்லும்போது நீங்கள் தான் மூவபிள் இம்மூவபிள் சராச்சரங்களை நீங்கள் தான் சிருஷ்டி பண்ணுது. அப்புறம் ஆண்களையும் பெண்களையும் உங்களுடைய சரீரத்தினால ஒரு ஆணையும் பொண்ணையும் சிருஷ்டி பண்ணுறது நீங்கள் தான் முதல்ல. அப்புறம் கிராஸ் சடில், அப்புறம் வெயிட், லைட் வெயிட்டு, அப்புறம் லிக்விட் சாலிட், இதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறது நீங்கள் தான். அப்புறம் உங்களுடைய சமயத்தை வச்சு டே லைட்டை அதை பண்ணதும் விவஸ்தை பண்ணதும் நீங்கள் தான், பகல் இரவை. அப்புறம் தேவர்கள் பேசுகிறதுக்கு பரா பஷ்யந்தி மத்தியமா அப்படின்னு ஒரு 3 லாங்குவேஜ் நீங்கள் தான் பண்ணேல். அதுக்கப்புறம் மனிதர்களுக்கும் வைகரிங்கிற பாஷையை நீங்கள் தான் பண்ணேல்.
மனிதர்கள் ரொம்ப அது உங்களுக்கு அதனால் விசுவாசத்தோடு இருக்கா உங்ககிட்ட. அப்புறம் நீங்கள் தான் சில யஜ்யங்களுக்கு மனிதர்கள் பண்ணக்கூடிய யஜ்யங்களுக்கு சொர்க்கம் பலன்னு தீர்மானம் பண்ணி வச்சேல் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா சொன்னார், ஸ்வாகதம் உங்களுக்கெல்லாம் வெல்கம் டு பிரம்மலோகான்னு சொன்னார். ஸ்வாகதம் ஸ்வானதீகாரானே பிரபாவை ரவலம்பியனஹாம் யுகவத் யுகபாகுபியா பிராப்தேபியா பிராஜ்ய விக்ரமாக அப்படின்னார். நான் வந்து உங்களெல்லாம் நினச்சி பெருமைப்படுறேன், ஏன்னா நீங்களே உங்களை பார்த்துக்கிறீள், அதனால் எனக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியறது சிருஷ்டியில் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னார், நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இது நீங்கள் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள்லாம் வந்து முகம் வாடி காணப்படுறீர்களே, இந்திரனுடைய இந்திரன் காந்தியற்று காணப்படுகிறான், அப்புறம் வருணன் அவருடைய கயிறு வந்து லூஸாக இருக்குது, குபேரனுடைய கதாயுதத்தை காணப்படலை, அப்புறம் யமன் வந்து வழக்கமாக தண்டாயுதம் வச்சுட்டுருப்பார், அதால் பூமியை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுவார், சுரண்டுவார். இப்போ வந்து அவர் உற்சாகமாக இல்லை, நிருத்சாகமாக காணப்படுறார். 12 சூரியர்கள் அவளுடைய உஷ்ணம் வந்து நிறைய ரேடியேட் ஆகும் முன்னாடிலாம். இப்போ அது என்னமோ இந்த அவனை திறந்தா என்ன ஒரு இது வருமோ, ஒரு சூடு வருமோ, அதுதான் 450 டிகிரியில் இருக்குது ஒரு சூரிய உஷ்ணங்கள். இப்போது லேசாக லைட்டாக இருக்குது. 450னா 190 தான் போகிறது. அதாவது அவனுடைய இது சொன்னேன், அவனில் வைக்கிற சூடு, இந்த குக்கீஸ்லாம் வைக்கிற சூடு, அவ்வளோதான் அது இருக்குது. சூரியனுடைய 12 சூரியன்களுடைய சூடும் ஒரு கேஸ் ஸ்டவ் மாதிரி தான் இருக்குது. இப்போது அது எவ்வளோ கொடுக்குமோ உஷ்ணத்தை அவ்வளோதான் கொடுக்கறது. அப்புறம் 49 மருத்கணங்கள் அவளுடைய வேகங்கள்லாம் வர குறைஞ்சி போயிடுது. அப்புறம் 11 ருத்ரர்கள் அவளுடைய சிகையெல்லாம் அவிழ்ந்திருக்கு. அப்புறம்னா வியாக்கரண சூத்திரத்துக்கு உற்சர்க சூத்திரம் அபவாத சூத்திரம்னு சொல்லுவாள். இந்த அபவாத சூத்திரம் வந்து இந்த உற்சர்க சூத்திரத்தை ஓவர்டேக் பண்ணிடும். இது அதை மாதிரி உங்களுடைய பவர்கள்லாம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு, உங்கள் பதவியெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னார். உடனே அவள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மனிதர்களுடைய சார்பில் உங்களுக்கு ரொம்ப கிருத்தஜதை தெரிவிச்சுக்கிறோம். அவளுக்கு வாக்கெல்லாம் நீங்கள் கொடுத்ததுனால வாக்கு கொடுத்ததனுடைய பலனே உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறது துதிக்கிறதுக்கு தான். அதனால் இது ஒரு ரிக்வேதத்துலேருந்து ஒரு மந்திரத்தினால அந்த அவரை ஸ்தோத்திரம் பண்ணால் கணபாட்டத்தினால சத்வாரி வாக் வாக் சத்வாரி சத்வாரி வாக் பரிமிதா பரிமிதா வாக் சத்வாரி சத்வாரி வாக் பரிமிதா வாக் பரிமிதா பரிமிதா வாக் வாக் பரிமிதா பதானி பதானி பரிமிதா வாக் வாக் பரிமிதா பதானி பரிமிதா பதானி பதானி பரிமிதா பரிமிதா பதானி தானி தானி பதானி பரிமிதா பரிமிதா பதானி தானி பதானி தானி தானி பதானி பதானி தானி விதுர்விதுஸ்தானி பதானி பதானி தானி விதுஹு தானி விதுர்விதுஸ்தானி தானி விதுர் பிராமணா பிராமணா விதுஸ்தானி தானி விதுர் பிராமணாஹ விதுர் பிராமணா பிராமணா விதுர் விதுர் பிராமணா ये ब्राह्मणा विदुर ब्राह्मणा ये ब्राह्मणा ब्राह्मणा ये मनीषिणो ये ब्राह्मणा ब्राह्मणा ये मनीषिणः ये मनीषिणो ये मनीषिणः मनीषिण इति मनीषिणः गुहा त्रीणि त्रीणि गुहा गुहा त्रीणि निहिता निहिता त्रीणि गुहा गुहा त्रीणि निहिता त्रीणि निहिता निहिता त्रीणि त्रीणि निहिता नन निहिता त्रीणि त्रीणि निहिता न निहिता नन निहिता निहिता नेङ्गयन्ति इङ्गयन्ति
நனிஹீதா நிஹீதா நேங்கயந்தி நிஹிதேதி நிஹீதா நேங்கயந்தி இங்கயந்தி நனேங்கயந்தி துரியம் துரியமீங்கயந்தி நனேங்கயந்தி துரியம் ஈங்கயந்தி துரியம் துரியமீங்கயந்தி இங்கயந்தி துரியம் வாச்சோ வாச்சஸ்துரியமீங்கயந்தி இங்கயந்தி துரியம் வாச்சः துரியம் வாச்சோ வாச்சஸ்துரியம் துரியம் வாச்சோ மனுஷ்யா மனுஷ்யா வாச்சஸ்துரியம் துரியம் வாச்சோ மனுஷ்யாः வாச்சோ மனுஷ்யா மனுஷ்யா வாச்சோ வாச்சோ மனுஷ்யா வதந்தி வதந்தி மனுஷ்யா வாச்சோ வாச்சோ மனுஷ்யா வதந்தி மனுஷ்யா வதந்தி வதந்தி மனுஷ்யா மனுஷ்யா வதந்தி வதந்தீதி வதந்தி அப்படின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி முடித்தா. அப்புறம் இந்திரனுக்கு ஒரு 1000 கண் இல்லையா, அதனால் 1000 கண்ணால் ஒரு கண்ணால் ஜாடம் காமிச்சார் ப்ரஹஸ்பதிக்கு. ப்ரஹஸ்பதி வந்து இந்திரனுடைய குரு. அவர் இந்திரன் ப்ரஹஸ்பதிக்கிட்ட ஒரு 10,000 வருஷம் படித்தார்னு இதில் மகாபாஷ்யத்தில் ஒரு 82 ஆன்மீகங்கள் இருக்குது. அன்னி பவம் ஆன்மீகம் ஒரு பகலில் படிக்க வேண்டியது, ஒரு ஜென்மா எடுத்தால் கூட அதை படிக்க முடியாது. அப்படிப்பட்டது அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் பஸ்பசான்னிகம்னு ஒரு ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தில் இது வருது. இந்திரன் வந்து 10,000 வருஷம் ப்ரஹஸ்பதிகிட்ட படித்தார். ஆனால் எதுவுமே நாந்தம் ஜகாம, அவர் வந்து அதில் வியாக்கரணத்தில் வந்து கரை காணவில்லை. அதனால் தட் இஸ் நாட் த மெத்தட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறார். அது அப்புறம் அது மெத்தடாலஜின்னு இருக்குது. அதுபடி தான் பாடம் நடத்தணும். இதுக்கெல்லாம் வந்து ஸ்கூல்களுக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து பிஎட் எம்எட் அதெல்லாம் தேவைப்படும். பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு, மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். இதுக்கு வந்து காலேஜஸ்க்கெல்லாம் படிக்கணும்னா யூஜிசி படிச்சிருக்கணும், அப்புறம் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கணும், டிலிட் பண்ணியிருக்கணும், டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு நிறைய நியமங்கள் இருக்குது. ரீடர் அவளுக்கெல்லாம், லெக்சரர் அவளுக்கு. எனிவே அந்த ப்ரஹஸ்பதி இந்திரன் வந்து ப்ரஹஸ்பதியை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சுடுத்து. ப்ரஹஸ்பதிக்கு உடனே அவருடைய பிராபலங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இப்போது அவர் சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணார். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது, நாங்கள் சொல்லி தான் நீங்கள் தெரியணும்னு இல்லை, நீங்களே சர்வஜர். இருந்தாலும் இந்திரன் என்னுடைய இது ஸ்டூடெண்ட் சொல்கிறான், நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் கொடுத்த வரத்தினால தாரகாசுரன் வந்து ஒரு விஷ மரமாக வளர்ந்துருக்கான். அதனால் அவன் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கான். எங்களால் அவனை மீறி ஒன்றும் பண்ண முடியல. சூரியனை பார்த்தீங்கன்னா ஒரு தாமரைப்பூ மலர்றதுக்கு எவ்வளோ வெப்பம் வேணுமோ அந்த அளவுக்கு தான் அந்த வெப்பத்தை வந்து சூரியன் வந்து கொடுக்கணுன்னு பண்ணி வச்சுருக்கான். அதனால் சூரியன் வந்து ஒரு தாமரையை மலர வச்சுட்டு அவர் அப்படியே இருந்துட்டுருக்கார். அதே ஹீட்டில் சாயங்காலம் ஆகிடுதுன்னா சன்செட் ஆகிடுறார். அந்த மாதிரி இருக்கார். சந்திரனுக்கு வந்து ஒரு 15 டிஸ்க் இருக்குது, கலைகள். இது 15 கலைகள், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் பிரதம த்விதீய அந்த மாதிரி. அந்த 15 வந்து ஒரு இதை வந்து பரமசிவனுக்கு கொடுத்துட்டார். தலையில் சந்திரசேகரனா அவர் இருக்கார். அப்புறம் அம்பாளுக்கு ஒரு டிஸ்க்கு கொடுத்துட்டார். 13 தான் பாக்கி இருக்குது. இந்த 13ல் அவன் 12 கலைகளை அவன் வச்சுட்டுருக்கான் தாரகாசுரன். அது அந்த ரீடிங் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த இதை, அந்த சூரியனை. அப்போ அதை படிக்கவும் மாட்டேங்கிறான். அசுரர்கள்லாம் படிப்பாள, இது மனுஷால படிக்க மாட்டேங்கிறான். அதனால் அப்படி இருந்துட்டுருக்கான். சந்திரன் நிலைமை அப்படி இருந்துட்டுருக்கு. அப்புறம் வாயு பகவான் இருக்கார். அவரை வந்து பெடஸ்டல் ஃபேன் மாதிரியும் ஒரு டேபிள் ஃபேன் மாதிரியும் யூஸ் படுத்தின்னு இருக்கான், ஏசி மாதிரியும் வாயுவை. அப்புறம் சமுத்திரராஜன் இருக்கார், ஜலம். அவர் அதில் சமுத்திரத்தில் என்னெல்லாம் ப்ரெஷியஸ் இது இருக்கோ,
பீமகாந்தைகி நிருபகுணைகி சபபூவோபஜீவினாம் அதிர்ஷ்யச்ச அபிகமியச்ச யாதோ ரத்னை ரிவார்ணவா அப்படின்னு ரகுவம்சத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சமுத்திரத்தில் நிறைய ரத்னங்கள்லாம் இருக்குது. அந்த ரத்னங்கள்லாம் அவனே எடுத்துட்டுறான், தாரகாசுரனே எடுத்துட்டுறான், உப்பெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் இது அது தவிர கல்பகத்தரு இருக்குது. அந்த கல்பகத்தருவில் அது கொடுக்குற இது வசதியான தங்கம் போன்ற ப்ரெஷியஸான ஸ்டோன்ஸு அதெல்லாம் அதையும் அவனே எடுத்துட்டுறான் தாரகாசுரனே. எங்களுக்கு எதுவும் தருதில்லை. அதுக்கப்புறம் வாசுகி, தக்ஷகம் அந்த மாதிரி நாகங்கள்லாம் இருக்குது. அந்த நாகங்கள்லாம் ட்ரைவே லேம்ப் மாதிரியும் ஹால்வே லேம்ப் மாதிரியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். பாம்புகளுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை பாவம். பாம்புகள் தான் 19 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கும். அது பாம்புகள் அதுக்கு ரெஸ்ட்டே இல்லை. அன்ஃப்ளிக்கரிங் இது லைட்ஸை கொடுத்துட்டுருக்கு. எலக்ட்ரிசிட்டி பில்லும் கட்ட மாட்டேங்கிறான். அந்த மாதிரி இருக்கான். சோலார் பேனல் அதனுடைய எதுவும் இன்ஸ்டலேஷன் ஃபீ அது எதுவும் கொடுக்கறது இல்லை, எதுவும் கட்டுறதில்லை. அப்படி சூரியனை மிரட்டி வச்சுருக்கான். அப்படி நாங்கள் எதுவும் பண்ண முடியாமல் இருந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் தான் அவனுடைய இதுக்கு இதெல்லாம் பண்ணினா கூட துர்ஜனங்களுக்கு அவள் என்ன பண்ணுவா, அவளுடைய ஸ்வபாவம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். இத்தமாராத்யமானோபி கிருஷ்ணாதிபுவனத்ரயம் சாமியேத் பிரத்யபகாரேன நோபகாரேன துர்ஜனஹா அப்படின்னு இவ கெட்டவாளுக்கு எவ்வளவுதான் நல்லது பண்ணால் கூட அவள் நமக்கு கெட்டது தான் பண்ணுவாள். அதனால் நமக்கு மறுபடியும் அவள்கிட்டருந்து ஒரு நல்ல காரியத்தை அவள் பண்ணுவான்னு எதிர்பார்க்கப்படாது. அது ஒரு முட்டாள்தனம். ஷாட்டியம் சமாச்சரேத் அதை உங்களுக்கு தெரியாதது இல்லை. ரவுடியை கொல்லணுன்னா ஒரு ரவுடியை வச்சு தான் கொல்லணும். அதுபோல் இது பொறுக்கித்தனமாக தான் நடந்துக்கணும். A rascal can be silenced only by counteraction but not by countervailing his pseudo gratitudes. அதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் தான் அவனை பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் எப்போயோ சொல்லியிருப்போம். ஆனால் அவன் ட்ரைவேவெல்லாம் ஏர் டிராஃபிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான், ட்ரைவேவெல்லாம் மூடி வச்சுருக்கான். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு வேணும்னா எங்கேயாவது போயிட்டு வருவான். இப்போ தான் அவன் ஒரு ஃப்ளைட் எடுத்து சின்ன ஏர்க்ராஃப்ட் எடுத்து எங்கேயோ போனான். ஸோ அவன் இல்லாத டயத்தில் பார்த்து நாங்கள் உங்ககிட்ட வந்திருக்கோம். அதனால் நீங்கள் தான் இவனுடைய ப்ராப்ளத்தை, அதுவும் இல்லாமல் இந்திரனுடைய உச்சைஸ்ரவஸ்னு ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரையும் அவன் எடுத்துட்டான். இந்திரனுடைய யானை ஐராவதம் இருக்குது. அவன் அதை விட யானையை இதாக வளர்த்து வச்சுருக்கான். நாங்கள்லாம் யானைக்கு சாப்பாடு கொடுக்கறது நாய்க்கும் யானைக்கும் சாப்பாடு கொடுக்கறதுல பெரிய வித்தியாசம் இருக்குது. நாய் வாழை ஆட்டின்ட்டு எதை போட்டாலும் அதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. நாய் அப்படி இது யானை அப்படி இல்லை. அதை ஸ்தோத்திரம் பண்ணோம், நீ தான் இந்திரன், நீ தான் சந்திரன்னு. நாங்கள் எங்களை ஸ்தோத்திரம் பண்ணியே எல்லாருக்கும் பழக்கமா, நாங்கள் யாரையுமே ஸ்தோத்திரம் பண்ணுறது கிடையாது. அதனால் யானை, நாங்கள் போடுற யானை அவ்வளோ ஐராவதம் அவ்வளோ தீனியை அப்படி சாப்பிட மாட்டேங்கிறது. நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணாததுனால இது இவன் மிரட்டி வச்சுருக்கான் அவனுடைய யானையை, தாரகாசுரன். அதனால் அது நல்லா சாப்பிட்டு கொழுன்னு கொளுத்து ஐராவதத்தையே ஜெயிச்சிடுச்சது. இப்போ ஐராவதம் வேறு வேலை இல்லாமல் இது புஷ்கரம் ஆவர்த்தம்னு மேகங்கள்லாம் இருக்குது. அந்த மேகங்களோட அது ஒரு பாலை உதச்சி விளையாடுற மாதிரி அது விளையாடி அதை பொழுதை போக்கிக்கிறது. அது மாட்டு தேமேன்னு இருந்துட்டுருக்கு யானை. அந்த மாதிரி மனுஷ லோகத்தில் ஜனங்கள்லாம் கோவில் யானையை பிக்ஷை எடுக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து 2 ரூபா கொடுத்தோன்னா
அதை பிக்ஷை எடுக்கிறதுக்கு வச்சுட்டுருக்கா. வாங்கி அதை மேலே கொடுக்கும், ஒரு லேசாக ஆசீர்வாதம் பண்ணும். அதோட அது சரி. யானை மரங்கள்லாம் இழுக்கிறது கூட காட்டு யானை தான் இருக்கும், இது நாட்டு யானை. ஐராவதம் வந்து நாட்டு யானை, அதனால் ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்படி இருந்துட்டுருக்கு. அதனால் தாரகாசுரனை ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் தான் ஏதாவது எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்தான்னா சில மருந்தெல்லாம் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து வேலை பண்ணாதோ அதை மாதிரி நான் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிட்டோம். சின்ன குழந்தைகள் மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லப்படாது எங்களுடைய ப்ராப்ளத்தைன்னு இருந்தால் கூட அது முடியல. எவ்வளவோ பொறுத்து பார்த்தோம், அது முடியல. அதனால் உங்கள்கிட்ட வந்து புலம்ப வேண்டியதாக எடுத்து இந்திரன் சார்பில். அதனால் நீங்கள் தான் ஏதாவது எங்களுக்கு இது நல்ல வழியை காட்டணும். அப்புறம் தாரகாசுரன் உங்கள் பக்தன், அவனுக்கும் தண்ணி காட்டணும், நீங்கள் தான் பண்ணோன்னார். அப்புறம் பிரம்மா சொன்னார், நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, இந்த விஷயத்தில் நானாக டைரெக்டாக இறங்க முடியாது. இதை வந்து சுப்பிரமணியர் தான் இந்த வேலையை பண்ணணும், முருகர் தான் பண்ணணும். அதுக்கு வந்து பார்வதி பரமேஸ்வரால் ரெண்டு பேரும் சேரணும். அதனால் சிவன் வந்து ஆழ்ந்த தபத்தில் இருந்துட்டுருக்கார். அந்த தவத்திலேருந்து கலைக்கணுன்னா நீங்கள் தான் அதுக்கு வழியெல்லாம் பண்ணணும். முதல்ல பார்வதியை வந்து பார்வதியை மயக்குங்கோ. மயக்கி பார்வதியை வச்சு பரமேஸ்வரனை மயக்கி அவள் ரெண்டு பேரும் சேர்ந்தான்னா முருகர் வந்து பிறப்பர். முருகர் ஜனனம் ஆகிடுதுன்னா அவர் வந்து தாரகாசுரோட சம்ஹாரம் பண்ணிடுவார். ஒரு இது இருக்குது, விஷவிருக்ஷோபி சம்பர்த்திய ஸ்வயம் சேத்தும் அசாம்பிரதம். That demon obtained prominence only because of me, and it will be inapt on my part to exterminate him myself. It will be unbefitting to cut off a tree with the same hands that have nurtured it, even if it results into a poisonous tree. அப்படின்னு தர்மங்கள் சொல்லியிருக்கு. முள்ளு செடியை வச்சு நம்ம முள்ளு செடி வளர்ந்து மரம் ஆகிடுதுன்னா அதை பாய்சனஸ் ட்ரீயாக இருந்தால் கூட யார் நட்டாலோ அவாலே அதை வந்து அதை நாசம் பண்ணப்படாது, அதை வெட்டக்கூடாதுன்னு சாஸ்திரங்களில் இருக்குது. அதனால் நான் மரம் நடுறதோடு சரி, மரத்தை வெட்டுறதெல்லாம் வந்து உங்களுடைய பொறுப்பு. நான் சிருஷ்டி பண்ணுறதோடு சரி, அதை வந்து நீங்கள் பாலனம் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் ஆன் யூ. நீங்கள் தான் அந்த டியூட்டியை பண்ணணும். எல்லாத்தையும் எங்கிட்ட அசைன் பண்ணாதீங்கோ, எனக்கும் வயசாகின்னு இருக்கு அப்படின்னு சொன்னார். அத்தசலில யோஷித்து ப்ரூலதா சாரு சிருங்கம் ரதிவலே பதாங்கே சாபசாருஜ்ய கண்டே சகச்சர மதுஹஸ்தன்யஸ்தூதாங்க சஸ்திரா சதமுகமுபதஸ்தே பிராஞ்சலி புஷ்பதன்வா அப்படின்னு. அப்போது நினச்ச மாத்திரத்தில் மன்மதன் நினச்சாய்வாலாம். மன்மதன் நினச்ச மாத்திரத்திலே மன்மதன் வந்து லேண்ட் ஆகிட்டார். இவாளுக்கெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணார். அப்படி ஹாத் ஜோடுக்கர் பண்ணிவிட்டு அவர் கையில் வந்து ஒரு மாமரத்து இது மாவலையால் செஞ்ச அம்பு இருந்தது. அப்புறம் இது ஒரு அழகான பெண்ணுடைய உருவம் எடுத்து அதில் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு புருவம் எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த மாதிரி அழகான புருவத்தோடு இருந்தார் இவர் மன்மதன். அவர் வந்து சிவனுடைய தவத்தை கலைச்சி சிவனுக்கு காமத்தை உண்டாக்கி சிவன் மூலம் பார்வதியை தாயாராக்குவதற்கு மன்மதன் தயாரானார் அப்படின்னு அந்த ரெண்டாவது சர்க்கத்தை அப்படி முடிக்கிறார். அந்த ரெண்டாவது சர்க்கத்தினுடைய கதை சுருக்கத்தையும் ஒரு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்ஷௌகிணி சேனான்னு இருக்குது. முருகர் வந்து சேனாதிபதி, தேவசேனாதிபதி. அதனால் அந்த அக்ஷௌகிணி சேனாங்கிறது தான் பெரிய கணக்கு. இந்த அக்ஷௌகிணி சேனாவில் இது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலார்படைன்னு ஒரு 4 விதமான படைகள்.
அதில் வந்து இந்த தேர்ப்படைங்கிறது 21,870 தேர்கள் இருக்கும் இந்த தேர்ப்படையில். அப்புறம் யானைப்படையிலையும் சேம் அமௌண்ட்டு 21,870 யானைகள் இருக்கும். குதிரைப்படைகளில் கொஞ்சம் ஜாஸ்தி, 65,610 குதிரைகள் இருக்கும். அதெல்லாம் குதிரைகள்லாம் வந்து சிந்து தேசத்து குதிரைகள் மாதிரி, ஹார்ஸ் ரேஸ், இந்த ஊட்டி அந்த மாதிரி கிண்டி இந்த மாதிரி உண்டானது, ரேஸ் கோர்ஸில் உண்டான குதிரைகள். அது வந்து அது வேறு மாதிரி, சாதாரண குதிரை இல்லை. அப்புறம் காலார் படைங்கிறது 1,09,350 சோல்ஜர்ஸ் கொண்டது. அது வந்து ஒரு அக்ஷௌஹிணி. இதை மாதிரி மகாபாரத யுத்தம் வந்து 18 நாள் நடந்தது. அந்த 18 நாளைக்கு அது அந்த இந்த பாண்டவர்கள் 7 அக்ஷௌஹிணியோட சண்டை போட்டா, யுத்தம் பண்ணால். அதுக்கப்புறம் கௌரவர்கள் பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட ஜாஸ்தியாக இருந்தது, 11 அக்ஷௌஹிணியோட சண்டை போட்டா. அதுதான் கிருஷ்ண பகவான் தூங்கிட்டு இருந்தபோது அர்ஜுனனும் துரியோதனனும் வந்தால் முதல்ல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்ததுனால அவர்கிட்ட கேட்டார் என்ன வேணும்னு. அவர் வந்து சொன்னால் நீங்கள் தான் இருக்கணும். கிருஷ்ணர் சொல்லிட்டார் தெளிவாக, நான் வந்து சண்டை போட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன்னு ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இருந்தும் பரவாயில்ல, நீங்கள் இருந்தாலே போகிறோம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீஹி விஜயா பூதிஹி துருவா நீதிஹி மதிர்மம அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா, எங்கே வந்து யோகேஸ்வரனான கிருஷ்ணன் எங்கே இருக்காரோ, எத்திர பார்த்தா தனுர்தரா, வில்லை தரித்தவனான காண்டீவம்ங்கிற வில்லை தரித்தவனான அர்ஜுனன் எங்கே இருக்கிறானோ, தத்ர ஸ்ரீஹி, அங்கே தான் வெல்த்து. அப்புறம் பிராமணனுக்கு வெல்த்துன்னா வேதம் என்ன சொல்கிறதுனா, ரிச்ச சாமா நியஜூகும் ஸ்ரீ சாஹி ஸ்ரீ அமிர்தா சதாம் ரிக் யஜு சாமம் அதர்வம், இந்த 4 வேதங்கள் தான் பிராமணனுடைய சொத்துன்னு வேதம் சொல்கிறது. அதனால் நவை பிராமணே ஸ்ரீரமதைதி அப்படின்னு ஒரு இடத்துல வேதத்தில் வருது. பிராமணன்கள்கிட்ட செல்வமானது தங்காது. செல்வம்னா செல்வோங்கிறது தான் செல்வம், ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்காது. அதனால் பிராமணன்கிட்ட பணம் தங்காது. அதனால் அது பின்னாடி நீங்கள் சுத்தாங்க. பிரம்ம ஜானம் தான் பிரம்ம அனதி பணதீதி பிராமணா. பிரம்ம ஜானத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணவன், அதையே பிரம்மத்தை உபாசிப்பவன், அவனே பிராமணன். அதனால் நீங்கள் வந்து அதில் உங்கள் புத்தியை செலுத்துங்கோ. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீஹி விஜயகான விக்ட்ரி, பூதிஹி அப்படின்னாலும் ஐஸ்வர்யம், விபூதிர் ஐஸ்வர்யம் அனிமாதிகமஷ்டதா அப்படின்னு வரும். பூதிஹினாலும் ஐஸ்வர்யம், விபூதினாலும் ஐஸ்வர்யம். தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி துருவா நீதிஹி, நியாயம் நியாயம் கிடைக்கிறது. அங்கே எங்கே நியாயம் இருக்கோ அங்கே தான் வெற்றியும் இருக்கும். அங்கே தான் அந்த கட்சியில் தான் கிருஷ்ணர் இருப்பார், அங்கே தான் அர்ஜுனனும் இருப்பான். அதனால் சத்தியம் ஜெயதி நாய் அன்றுதம், உண்மைதான் செய்யும் ஜெயிக்கும், இது வந்து பொய் ஜெயிக்காது அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அதனால் நான் வந்து அடுத்த கிளிப்பில் 3வது சாப்டர் சொல்லும்போது 2வது சாப்டரை சம்மரைஸ் பண்ணுறேன். இப்போது இதோட உபசம்ஹாரம் பண்ணிக்கிறேன்.